வணக்கம். என்னுடைய பேர் பிரேம்குமார். நான் ஸ்டார்ட் அப் டீனில் அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த நிரல் திருவிழா அதை பற்றி பேசணும் அப்படின்போது, இந்த நிரல் திருவிழா 1.0ல ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு 8000+ ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது. அந்த 8000+ ஐடியாஸை ஒரு 1000 ஐடியாஸை 1000 ஐடியாஸை நாங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஸ்க்ரீன் பண்ணோம். அந்த 1000 ஐடியாஸ்லேருந்து அவங்கக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 144 ஐடியாஸை கமிட்டி செலக்ட் பண்ணாங்க. அந்த 144 ஐடியாஸ்லேருந்து ஒரு டாப் 50 ஐடியாஸை த பெஸ்ட் டாப் 50 ஐடியாஸை செலக்ட் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாடு டெபுட்டி சிஎம் அவங்க கையால் 1 lakh rupees கேஷ் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த 50 ஐடியாஸை டாப் 50 ஐடியாஸை இப்போ கம்பெனிஸாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த நிரல் திருவிழா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். இப்போது நிரல் திருவிழா 2.0ல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 85+ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஃப்ரம் ஆல் ஓவர் த டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போது உங்கள் கிட்டேருந்து நிறைய ஐடியாஸை வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஐடியாஸை எப்படி எடுக்கணும், எப்படி இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னும் போது யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தான் அந்த ஐடியாவில் இந்த பெஸ்ட் ஐடியாஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். பேப்பர் ஃபோல்டு தியரின்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு பேப்பரை பார்க்கும்போது ஒரு பிளெயினாக ரொம்ப மெல்லிஸாக அதனுடைய திக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அந்த பேப்பரை அதை 2ஆக மடித்து 4ஆக மடித்து 8ஆக மடித்து அதை மடிச்சுட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அது 45 டைம்ஸ்க்கு மேலே மடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடிக்க மடிக்க என்ன ஆகும்னா, அந்த பேப்பருடைய சைஸு கம்மியாகும், ஆனால் அதனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுபோல் உங்கள் ஐடியாவை யோசிக்கணும்னு சொன்ன பிறகு நீங்கள் யோசிக்கிறத சாதாரணமாக விட்டுறாமல் அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அது இன்னும் ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதை உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட, அதுக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் யோசிக்கிற இந்த ஐடியாஸை அவங்ககிட்ட எவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலோ அந்த ஐடியா அவ்வளோ ரிஃபைன் ஆகும். ஒன்ஸ் அந்த ஐடியா ரிஃபைன் ஆக நீங்கள் இதில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஐடியா அதுக்கு தேவையானது அளவுக்கு உண்மையிலேயே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் டீம் நிறுவனத்து மூலியமாகவும் சரி, நம்மளுடைய நான் முதல்வன் டீம் மூலியமாகவும் சரி, உங்களுடைய ஐடியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய அந்த ஐடியாவை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்லேருந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை எம்இபி லெவலில் கொண்டு போகிறதுக்கு, எம்இபி லெவல்லேருந்து உங்களுடைய கம்பெனியை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் அடுத்தது என்ன உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒன்ஸ் உங்கள் ஐடியா இருக்குது, அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ஐடியா உங்களுது தான் அப்படின்னு அதை சொந்தம் கொண்டாடாமல் இந்த ஐடியாவுக்கு இன்னும் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ண முடியும், அதுக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்கள் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் ஒரு இசிஎஸ் ஸ்டூடெண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டையோ நீங்கள் எல்லாருமே சேர்த்து மல்டி டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒன்றா செய்யும்போது அது உண்மையிலே அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருடைய ஐடியாஸும் சேர்ந்து எங்கே இது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் என்ன ஒரு ஐடியா கொண்டு வரீங்களோ அந்த ஐடியா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். உங்கள் ஐடியாவும் ஆல்ரெடி இருக்கிற ஐடியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாட் இஸ் யுவர் யூஎஸ்பின்னு சொல்லி. ஸோ அப்போது அதை நீங்கள் தோற்கடிக்கணும், அதை நீங்கள் ஜெயிச்சு அந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டோட இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணி புது ஐடியாவை கொண்டு வரணும், இனோவேட்டிவாக கொடுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுடைய நெட்வொர்க்ஸையும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து அதில் யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை ஆட் பண்ண சொல்லி இன்னும் அந்த ப்ராடக்டை ரிஃபைன் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஐடியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்காக நீங்கள் ஐடியா கொண்டு வரீங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஐடியா நீங்கள் கொண்டு வந்த ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி நிற்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இடிஐன்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லி கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க 2 lakhs 5 lakhsலேருந்து. இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க அந்த 2 lakhs 5 lakhs வாங்கினதுக்கப்புறம் டான்சீடுன்னு ஒரு ஃபண்டில், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் 10 lakhs to 15 lakhs கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுசாக டிஎன் ரைஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த விமென்ஸ்க்காக.
அப்புறம் டிஎன்ஜிசிசின்னு இருக்குது, க்ரீன் குளோபல் கிளைமேட்டுன்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து புது புது டிபார்ட்மெண்ட்ஸோடு வச்சு கரெக்டான ஒரு இடத்துல போய் உங்களுடைய ஐடியாவை சேர்க்கணுன்றதுக்காக ரொம்ப பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டார்ட் அப் டிஎன் மிகப்பெரிய பங்களிக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த நான் முதல்வன் அப்படின்ற ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஒரு ப்ராஜெக்டை நடத்திட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நீங்கள் அதில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது. சொன்னாலும் இந்த கிடச்சிருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு நான் எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸோ எங்களை மாதிரியான ஒரு நிறுவனங்களோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ஐடியா டு பேட்டன் டு ப்ராடக்ட் டு கம்பெனி இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இடத்துல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடைச்சாலும் அது எப்படி பயன்படுத்திக்கணுன்றதுமே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போது இப்போ நீங்கள் நிரல் திருவிழா 1.0 பார்க்கும்போது நான் சொன்ன போல் 1000 ஐடியாவிலேருந்து நாங்கள் ஒரு 50 ஐடியாக்கு தான் செலக்ட் பண்ணோம். மற்ற ஐடியாஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு மனசில் இருந்துகிட்ருக்கலாம். பட் மற்ற ஐடியாஸ் எல்லாருமே அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வகையான எக்கோசிஸ்டம் சப்போர்ட்ஸும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க ப்ராடக்ட்டை எடுக்கும் போதே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பூட் கேம்ப்ஸ் நடத்துகிறோம், அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போது அது வந்து ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டீங்க. உண்மையிலேயே அந்த சொல்யூஷன் ஒரு கமர்ஷியலாக வயபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த சொல்யூஷனாக இருக்க முடியும். இல்லை மார்க்கெட்டில் அது போய் சேரலை, அது கமர்ஷியலாக பண்ண முடியல அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய ஐடியா எடுத்துகிட்டு வந்தாலும் எவ்வளோ சூப்பரான ஐடியா இருந்தாலும் அது வந்து கமர்ஷியலாக ஆகலைன்னா அது யூஸ் இல்லை. ஸோ கமர்ஷியலாக ஆகிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம ஒரு லாஜிக்கல் டெசிஷன்லேயே நம்ம போகக்கூடாது, ஒரு எமோஷனல் டெசிஷனை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம், ஒரு ஹெல்த் கேரில் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரோம், இல்லை வந்து வேறு ஒரு செக்டரில் வந்து ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கிறோன்னா, இது லாஜிக்கலாக இது செஞ்சால் இந்த ப்ராடக்ட் வெளியே வருமா, இது பண்ணால் இது அவுட்புட் வருமானது லாஜிக்கலாக இருக்கும், கரெக்டு. பட் அதே சேம் டைம் இந்த அவுட்புட் வர்றதுனால இது எப்படி வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இது எப்படி உண்மையிலே வந்து இது வந்து ஒருத்தங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தங்களுக்கு உண்மையிலே போய் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணும், இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, இது ரியல் டைமாக அது ஒர்க் ஆகுமா, அந்த மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராடக்ட்டை செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே உங்கள் ஐடியா யோசிக்கும் போதே இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ப்ரைஸிங் மாடலையும் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது உங்கள் ப்ராப்ளத்துக்கு, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போகிறீங்கன்னா அந்த சொல்யூஷனுக்காக நீங்கள் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வாங்க முடியுமா? ஸோ இன்றைக்கி இனோவேஷன் நம்ம சொல்கிறது வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்றது மட்டும் இல்லை, ஒரு புதுசாக போய் இன்னொரு விஷயத்தையும் இன்வென்ட் பண்ணணுமோ அவசியம் இல்லை, காஸ்ட் எஃபெக்டிவாக யோசிக்கிறதுமே ஒரு இனோவேஷன் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கான விலை அதிகமாக இருக்குன்னா அந்த பொருளை எப்படி கம்மியான விலையில் குவாலிட்டியாக கொடுக்கறதுன்னு யோசிக்கிறதுமே இனோவேஷன் தான். ஸோ அந்த மாதிரியான ஆங்கிள்லையும் நீங்கள் யோசித்து இதுக்கு தேவையான சொல்யூஷன் கொண்டு வரலாம். நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு இந்த பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷன் அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் அதுக்கு பின்பக்கமாக நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் டெசிஷன் மட்டும் இல்லாமல் எமோஷனல் டெசிஷனாகவும் எடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைஸ் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிரல் திருவிழா மாதிரி ஒரு பெரிய விஷயம் நம்ம ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப we have to be very proud enough to be that. So I wish all the students to participate in this நிரல் திருவிழா 2.0. இதில் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ன ஐடியா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நிரல் திருவிழா டீம் இருக்காங்க, நான் முதல் டீம் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி இல்லை உங்கள் காலேஜில் இருக்க கோஆர்டினேட்டர்ஸ் மூலியமாவோ இல்லை இடிசி செல் மூலியமாவோ அவங்கள ரீச் அவுட் பண்ணி உங்கள் ஐடியாஸை சப்மிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறோம், உங்களை மீட் பண்ணுறோம், உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.